ஹாய் ஆல். எல்லாரோட டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? எல்லோரும் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தான் நம்ம டெய்லி பார்த்துட்டு வரோம். அதில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ தான். எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். இந்த ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிச்சிங்கனாவே வந்து 6 மார்க்ஸ் வாங்கலாம். அது நிறைய பேருக்கு இங்கே தெரியல. நம்மளை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து எதை ஸ்கிப் பண்ணுவாங்கன்னா சயின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து சிஏ ஸ்கிப் பண்ணுவாங்க. ஆனால் வந்து தமிழில் வந்து ஜென்ரல் தமிழே ஒரு பார்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்கன்னா அது என்னென்னா திருக்குறள் தான். நிறைய பேர் இந்த திருக்குறள் பார்ட்டை வந்து அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அது கஷ்டமாக என்னன்னு தெரியல. ஆனால் வந்து ஓகே நிறைய படிக்கணும், நிறைய படித்தோம், அது வந்து 1 மார்க் 2 மார்க் தான் வரும்னு நினச்சிட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் அது ரொம்பவே தப்பு. ஏன் தப்புனா, நம்ம கையில் இவ்வளோ ஒரு புக்கை கொடுத்து இதிலேருந்து ஒரு 5 கொஸ்டின் வருது அப்படின்னு நம்ம படிக்காமல் இருந்தோம்னா அது தப்பு தானே. அதே மாதிரி தான் திருக்குறளில் வந்து நம்ம எவ்வளோ அவுட் சோர்ஸ்லேருந்து வரும், எவ்வளோ அவுட் சோர்ஸ் புக்ஸ் படித்து அதில் இருந்தெல்லாம் ஒரு கொஸ்டின் வரும், சிலது வராமல் போகும். அப்படி இருக்க பட்சம் திருக்குறள் வந்து இந்த 20 அதிகாரத்தையும் படிங்க. அதில் இருந்து உங்களுக்கு 6 கொஸ்டின் வருதுன்னா நம்ம வந்து படிக்காமல் இருக்கிறது நம்ம ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா லாஸ்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம நினைப்போம் ஏதோ ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வருது ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனால் வெறும் 20 அதிகாரம், ஒரு 200 பாடல். ஜஸ்ட் நம்ம பாடலில் வர அந்த பொருள், பாடலோட பொருள், இல்லைனா வந்து அந்த மிஸ்ஸிங் அந்த வேர்ட்ஸ், இதை வச்சுட்டு நமக்கு வந்து ஒரு 6 ஒரு 8 கொஸ்டின் வரைக்கும் திருக்குறள் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அதை தான் நம்மள நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு மார்க் லோ ஆகிறது காரணம். ஸோ நீங்கள் திருக்குறள் படிக்காம இனி இந்த டெஸ்ட்டுக்கு ஸ்கிப் பண்ணுறதா தயவு செய்து இப்போவே வந்து ஃபஸ்ட்டு திருக்குறளை எடுத்து டெய்லி ஒரு 5 பாடல் வச்சு வந்து ஜஸ்ட் பாடல் கூட நீங்கள் ஃபுல்லாக படிக்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து அதோட நீங்கள் 2-3 டைம் ரீட் பண்ணாவே வந்து அதில் என்ன மிஸ்ஸிங் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும் அந்த வேர்ட்ஸ். அண்ட் வந்து மீனிங்ஸும் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் படிக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஸ்கூல்ஸ்லேயே படிச்சது தான். ஸோ கண்டிப்பாக திருக்குறள் வந்து டெய்லி ஒரு 5 பாட்டு வச்சு, அப்படி இல்லைனா ஒரு 2 பாடல் வச்சு நீங்கள் படிச்சு பொருளும் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். இப்போயே முடிச்சிடலாம். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டால் கூட நமக்கு தான் லாபம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த திருக்குறளை வந்து இன்றைக்கி நீங்கள் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் அந்த திருக்குறள் வந்து எனக்கு எங்கே இருக்குது, எனக்கு வந்து தெரியலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கம்பைல் பண்ணி திருக்குறள் அண்ட் வந்து அதோட மீனிங்ஸ் பொருளும் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கீழே பிடிஎஃபாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி இதை வச்சு படிங்க. அண்ட் வந்து என்னுடைய வீடியோஸில் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது சொல்கிறேன். மோர் கொஸ்டின்ஸும் வந்து கேட்பேன். அது வந்து ஷார்ட்ஸில் போட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னோட வீடியோ வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.